Hi, Assalamu alaikum. Welcome to my channel Home Cooking. This video is sponsored by genreview.online. Genreview.online is one of the review portal site. today நம்ம வீடியோல கொள்ளு துவையல் எப்படி செய்யணும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துக்கலாம். கொள்ளு 100 கிராம், காய்ந்த மிளகாய் 5, தேங்காய் தேவைக்கேற்ப, பூண்டு 10 பல், புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு, சின்ன வெங்காயம் 10 கிராம், எண்ணெய் வதக்குவதற்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கலாம். அது கடாய் சூடானதுக்கப்புறம் கொள்ளு போட்டுக்கலாம். கொள்ளு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் எண்ணெயில் அதுவும் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கடுத்தது பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கலாம். இது கூட நம்ம தேங்காய் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கடுத்தது நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சு இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெயிலேயே வறுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்து வதக்கி எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். பேஸ்ட்டாக எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது கொள்ளு துவையல் ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.